سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அவன் தனித்தவன், யாதொரு துணையமற்றவன், வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்று சாட்சி கூறுகிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார் மற்றும் பின்தொடர்ந்தவர்கள் மறுமை நாள் வரை இஸ்லாத்திற்காக அதன் தூய வடிவை பாதுகாப்பதற்காக தனது வாழ்வில் தியாகம் செய்பவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்வின் அனைத்து நிலைமைகளிலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எங்களால் முடிந்த அளவு எடுத்து நடந்து கொள்ளுமாறும், விலக்கல்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்குமாக தக்வாவை கொண்டு உபதேசம் செய்கிறேன். வார்த்தைகளில் மிகச்சிறந்த உண்மையான வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டல்களில் மிகச் சிறந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும். மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற அல்லாஹ் ரசூலால் காட்டப்படாத அனைத்து விடயங்களும் விதத்தானவை என்றும், அந்த விதத்துகள் ஒவ்வொன்றும் எங்களை நரகத்திற்கே இட்டுச் செல்லும் என்ற விடயத்தையும் நான் எச்சரிக்கை செய்து கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய நாளில் இஸ்லாமும் வழக்கரமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகம் செய்து அதனை எனது வாழ்விலும் நான் எடுத்து நடக்க வேண்டும், உங்களது வாழ்விலும் நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும், அதன் மூலமாக அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரியவர்களே, வலக்கரம் அல்லது வலப்பக்கம் என்பது அல்லாஹ்வாலும் ரசூலாலும் கண்ணியப்படுத்தப்பட்ட, இடது பக்கத்தை விடவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்பதை நாங்கள் குர்ஆன் சுன்னாவின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் அதனை முக்கியத்துவமானதாக, கண்ணியமானதாக கருதி இருக்கிறார்கள். அல்லாஹ் தனது உயரிய படைப்பான அந்த சுவர்க்கத்தை படைத்துவிட்டு அந்த சுவர்க்கவாசிகளை வலது சாரார் என்று அல்லாஹு தாலா கூறுகிறான். சூரா வாக்கியாவிலே குறிப்பிடுகின்ற பொழுது அஸ்ஹாபுல் யமீன், வலது சாரார் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹு தாலா பயன்படுத்திவிட்டு மா அஸ்ஹாபுல் யமீன், வலது சாரார் என்பவர்கள் யார் என்று தெரியுமா என்று கேட்டு பின்னால் அதற்கான விடை வருகிறது. அவர்கள் இருக்கின்ற அந்த சூழலை அல்லாஹு தாலா அழகாக விளங்கப்படுத்துகிறான். ஃபி சிதிரிம் மஹ்தூத், முட்கள் நீக்கப்பட்ட, முட்கள் இல்லாத இலந்தை மரங்கள். ஒ தல்ஹிம் மம்தூத், கொலைகளாக தொங்கிக் கொண்டிருக்கும் வாழை மரங்கள். ஒதில்லிம் மம்தூத், நீண்ட நெடிய நிழல். ஒமா இம் மஸ்கூப், என்றுமே தேர்ந்து போகாத அழகிய நீரூற்று. ஒஃபாக்கிஹத்தின் கதீரத்தில்லா மக்தூஅத்தின் வலா மம்னூஆ, என்றுமே அவர்களுக்கு தடை செய்யப்படாத, என்றுமே தீர்ந்து போகாத பலவிதமான அதிகமான கனிவர்க்கங்கள். இதுதான் அவர்கள் அமர்ந்திருக்கின்ற சூழல் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா கூறுகிறான். இவ்வாறான அழகிய சூழலில்தான் அந்த சுவனவாதிகள் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த சுவனவாதிகளை அல்லாஹு தாலா வலது சாரார் என்று வலதை முற்படுத்தி கண்ணியப்படுத்தி கூறுகிறான். அதே போன்று இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்ற பொழுது
ஃபஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனிஹி, யாருடைய செயலேடுகள் அவனது வலது கையில் கொடுக்கப்படுகிறதோ அந்த நபர் ஃபஸௌஃப யுஹாஸபு ஹிசாபன் யஸீரா, அந்த நபர் அந்த கூட்டம் லேசான முறையில் விசாரிக்கப்படுவார்கள். வயன்கலிபு இலா அஹ்லிஹி மஸ்ரூரா, அவர்கள் தான் சார்ந்தவர்களிடம் தனது குடும்பத்தினரிடம் மகிழ்ச்சியான முறையில் மகிழ்ச்சியானவர்களாக சந்தோஷமானவர்களாக அவர்கள் திரும்புவார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா கூறுகிறான். எனவே சுவர்க்கவாசிகள் என்பவர்கள் வலது சாரார் என்று அல்லாஹு தாலா கூறுவதன் மூலமாக இந்த வலது என்பது கண்ணியமானது, அது முக்கியத்துவமானது என்ற விடயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுதோ அத்தனை நல்ல விடயங்களிலும் வலதை முற்படுத்துகின்ற பழக்கமுடையவர்களாக ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலணி அணியும் போது, தலையை சீவுகின்ற போது, அதே போன்று சுத்தம் செய்கின்ற போது, அது மட்டுமல்லாமல் நல்ல அமல்கள் நல்ல காரியங்கள் செய்யும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வலதை முற்படுத்துவதையே விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் ரசூலுல்லாவை பின்பற்றுகின்ற அவருடைய உம்மத்தாக இருக்கின்ற ரசூலுல்லாவை நேசிக்கின்ற நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த விடயத்தை தவிர ஏனைய விடயங்களில் இந்த வலதை முற்படுத்துகின்ற விடயங்கள் பெரும்பாலும் பின்னோக்கியதாக, பிற்படுத்தப்பட்டதாக அல்லது அலட்சியப்படுத்தப்பட்டதாக இருப்பதை நானும் உணர்ந்து கொள்கிறேன். இங்கிருக்கும் பலரும் அதை உணர்ந்து கொள்வார்கள், அல்லாஹு தாலா அருள் செய்த ஒரு சிலரை தவிர. ஏனென்றால் எங்களது வாழ்க்கை அவ்வாறுதான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்களது வாழ்க்கை அதனை கவனிக்க முடியாத நிலையில் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த வேகமான சூழலில் அதையெல்லாம் கவனிக்க முடியாதவர்களாக ரசூலுல்லாவை நேசிக்கிறோம் என்ற நாங்கள் அந்த ரசூலுல்லாவின் வாழ்க்கையை பின்பற்றுகின்ற விடயத்தில் சில விடயங்களை கவனிக்க தவறியவர்களாக எங்களது வாழ்க்கையை நகர்த்தி செல்கிறோம் என்ற உண்மையை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய சந்தர்ப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். கட்டாயமான சூழ்நிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் வலதை முற்படுத்துவதை மிக உன்னதமான விடயமாக, கண்ணியமான விடயமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது வலதை முற்படுத்துபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை மையப்படுத்தியதாக சில விடயங்களை இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த காலணி அணிகின்ற விடயம் மட்டுமல்ல, உது செய்கின்ற பொழுது நீங்கள் வலதை முற்படுத்துங்கள், குளிக்கின்ற பொழுது நீங்கள் வலதை முற்படுத்துங்கள், அதே போன்று ஆடை அணுகின்ற பொழுது, காலணிகள் அணுகின்ற பொழுது, நகம் வெட்டுகின்ற பொழுது என்று இவ்வாறு நல்ல விடயங்களை நீங்கள் செய்கின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய தூதர் எவ்வாறு தனது வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரியை காட்டி இருக்கிறார்களோ அதே முன்மாதிரியை நாங்களும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற விடயத்தை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை மையப்படுத்தியதாக அறிவுரை சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எல்லா விடயத்திலும் இந்த வலதை முற்படுத்துகின்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு முறை ரசூலுல்லாஹ் ஒரு சபையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பால் கிடைக்கிறது. குடிச்சிட்டு ஒரு பகுதியை இருக்கிறவங்களுக்கு கொடுக்க பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க, இடது பக்கத்தால் அதில் வயதில் மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க. வலது பக்கம் வயதில் குறைஞ்ச ஒரு சஹாபி, ஒரு சிறுவராக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அந்த சிறிய சஹாபியிடம் அனுமதி கேட்கிறார்கள், இந்த பாலை இவங்களுக்கு கொடுக்கலாமா? அந்த சஹாபி சொல்கிறார், ரசூலுல்லாவிடமிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பங்கை நான் யாருக்கும் விட்டு தருவதற்கு எனக்கு மனமில்லை என்று. ரசூலுல்லாஹ் அந்த வலது பக்கம் இருந்த அந்த சிறுவருக்கே அந்த பாலை கொடுத்தார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கவனிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறு எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹனில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சஹனில் ஒரு சிறிய வயதுடைய ஒரு சஹாபி இருந்தார். சின்ன பிள்ளை இருக்காரு. முன்னுக்கு அவரோட கை சஹனில் முழுசாக விளையாடுது. அந்த அவர பக்கத்தில் இருந்தும் எடுத்து சாப்பிட்றாரு, இவர பக்கத்தில் இருந்தும் எடுத்து சாப்பிட்றாரு, முன்னுக்கு இருந்து சாப்பிட்றாரு, பல மாதிரியும் சாப்பிட்றாரு. ரசூலுல்லாஹ் அழகிய வழிகாட்டலை அந்த நேரத்தில் வழங்கினார்கள். அந்த சிறுவரை நிறுத்தி
சம்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கூறிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லா சொல்லுங்கள். குல் பியமீனிக், உங்களுடைய வலது கையால் சாப்பிடுங்கள். குல் மிம்மா எலீக், உங்களுக்கு முன்னால் உள்ளதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்ற அழகிய ஒரு முன்மாதிரியான ஒரு வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் வழங்கி இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் இவ்வாறு ஒவ்வொரு விடயத்திலும் ரசூலுல்லாஹ் வலதை முற்படுத்தி இருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறையில் சொன்னார்கள், நீங்கள் உண்ணும் போது வலது கையால் உண்ணுங்கள், குடிக்கும் போதும் வலது கையால் குடியுங்கள் என்ற விடயத்தை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நான் மேலே சொன்னது போல வலது கரம் என்பது, வலதை முற்படுத்துவது என்பது நாங்கள் சாப்பிடுகின்ற விடயத்தில் தான் எங்களுக்கு முக்கியத்துவமானதாக இருக்கிறது. அதிலும் அள்ளி சாப்பிடுகின்ற, பிசைந்து சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டு முறையில் மட்டும்தான் முக்கியமானதாக இருக்கிறதே தவிர ஏனைய விடயங்களில் எல்லா நேரங்களிலும் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் அந்த விடயங்களை நாங்கள் தவற விட்டு விடுகிறோம். போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சோடாவை வாங்குகிறோம், சில நேரங்களில் இடது கையால் தூக்கி குடிச்சிட்டு போயிடுறோம். ஒரு டீயை வாங்குகிறோம், இடது கையால் தூக்கி குடிச்சிட்டு அப்படியே போயிடுறோம். நடக்குது, என்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது, இங்கு இருக்கும் பலரின் வாழ்க்கையிலும் அது நடக்கும். காரணம் என்னவென்றால் வளமையான பிரச்சனை, மறதி அல்லது அலட்சியம், சுன்னத்தான விடயம் என்ற அலட்சியம். அன்புக்குரியவர்களே, இந்த சுன்னத்தான விடயம் என்பது லேசான விடயம் அல்ல. இது எங்களுக்கு அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய மிக உன்னதமான அமல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு எவ்வாறு நேசத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தருகிறது, நாங்கள் இந்த சுன்னத்தான சிறிய சிறிய விடயங்களை நாங்கள் செய்கின்றதன் மூலமாக எவ்வாறு அல்லாஹு தாலா எங்களை நேசிக்கின்றான், எங்களது வாழ்க்கையில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது ஹுத்பாவில் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புக்குரியவர்களே, நாங்கள் மேலே சொன்னது போல எங்களது அலட்சிய போக்கு அல்லது மறதி என்பது இந்த ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் பலவற்றை எங்களுக்கு மறக்கடிக்க செய்து விடுகிறது. அதில் முக்கியமான ஒன்று இந்த வலதை முற்படுத்துவது என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த சுன்னத்தான அமல்கள் என்பது அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. அல்லாஹு தாலா கூறுவதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நான் கடமையாக்காத உபரியான அமல்களை செய்வதன் மூலமாக என்னை அவன் நெருங்கி கொண்டே இருக்கிறான், அவன் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் என்னை முழுமையாக நெருங்கி அவனை நான் நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அல்லாஹு தாலா கூறுகிறான், அல்லாஹ் அவருடைய நேசம் கிடைக்கிறது. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ் கூறுகிறான், நான் அவனை நேசம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறேன். நான் கட்டாயமாக்காத உபரியான செயல்களை செய்வதன் மூலமாக அவனை நான் விரும்ப ஆரம்பித்து விடுகிறேன். அவ்வாறு நேசிக்க ஆரம்பித்து விட்டால் அவன் கேட்கும் செவிப்புலனாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பார்க்கும் கண்களாக நான் மாறிவிடுகிறேன், அவன் பிடிக்கும் கைகளாக, அவன் நடக்கும் கால்களாக நான் மாறிவிடுகிறேன் என்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அன்புக்குரியவர்களே, இது லேசான விடயம் அல்ல. எங்களது வாழ்க்கையை முழுமையாக திருப்பி போடக்கூடிய, எங்களது நிரந்தர வாழ்க்கைக்கு அழகியதொரு வாழ்க்கையை தயாரிப்பு செய்கின்ற, நல்லதொரு இன்பகரமான வாழ்க்கையை எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்ற ஒரு விடயமாக இந்த உபரியான அமல்கள் என்பது எங்களுக்கு ஏற்படுகிறது. ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தாலா அவன் பார்க்கின்ற கண்களாக மாறிவிட்டான் என்றால், நாங்கள் பார்க்கின்ற அந்த பார்வை என்பது அல்லாஹுக்கு பொருத்தமான பார்வையாக இருக்கும், அல்லாஹ்வின் நேசத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துகின்ற ஒரு பார்வையாக இருக்கும். நாங்கள் கேட்கின்ற செவிப்புலனாக அல்லாஹு தாலா மாறிவிடுகின்ற பொழுதோ மோசமான கேள்விகளிலிருந்து நாங்கள் தடுக்கப்படுகிறோம். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு விடயமும் அல்லாஹு தாலாவையும் அவனது தூதரையும் நினைவுபடுத்துகின்ற, அல்லாஹ்வை மேலும் நெருக்கமாக்கி வைக்கின்ற அந்த கேள்விகளாகவே எங்களது காதுகளில் விழும். நாங்கள் பிடிக்கின்ற கைகளாக அல்லாஹு தாலா எங்களுக்கு மாறிவிட்டான் என்றால் எங்களுடைய செயற்பாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்றுத்தருவதாக மாறும். எங்களுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வின் உரிமைகளை
கையாடல் செய்யாதவர்களாக, அல்லாஹ்வுடைய உரிமைகளை முழுமையாக அவனுக்கு செய்பவர்களாக மாற்றும். அல்லாஹு தாலா சக மனிதர்களோடு எவ்வாறு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏவி இருக்கிறானோ அவ்வாறான செயற்பாடுகளை நாங்கள் செய்பவர்களாக எங்களது வாழ்க்கையில் நாங்கள் மாற்றம் பெறுவோம். எங்களது செயற்பாடுகளால் ஏனைய மனிதர்கள், ஏனைய சகோதரர்கள் யாருமே துன்பப்பட மாட்டார்கள். அவர்களுடைய தொழில்களை கெடுப்பதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். அவர்களுடைய வாழ்க்கையை குழப்புவதற்குரிய செயற்பாடுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களது செயற்பாடுகள் மூலமாக யாரும் மனவேதனை அடைய மாட்டார்கள். யாருடைய குடும்பமும் பிரிந்து போகாது, யாருடைய தொழிலும் நஷ்டப்படாது, யாரும் எந்த துக்கமும் கொள்ள மாட்டார்கள். அவ்வாறான செயற்பாடுகள் அல்லாஹு தாலா நாங்கள் பிடிக்கின்ற கைகளாக எங்களுக்கு மாறுகின்ற பொழுதோ எங்களது வாழ்க்கை இவ்வாறான செயற்பாடுகளை கொண்டவர்களாக எங்களது வாழ்க்கை மாறும். நாங்கள் நடக்கின்ற கால்களாக அல்லாஹு தாலா மாறுகின்ற பொழுதோ எங்களது உயரிய நோக்கமான ஜன்னா என்ற அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை அடைந்து அதன் மூலமாக சுவர்க்கத்தை அடைவதே எங்களுடைய மிக முக்கியமான உன்னதமான தொலைநோக்காக இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் எங்களது கால்கள் நகர மாட்டாது. எங்களது பயணங்கள் அல்லாஹ்வுடைய அந்த சுவனத்தை அடைந்து கொள்ளும் அந்த மிக முக்கியமான ஒரு இலக்கை நோக்கியதாகவே இருக்குமே தவிர வேறு தேவையற்ற இந்த உலகத்தை சம்பாதித்துக் கொள்வதற்காக அதன் மூலமாக அல்லாஹ்வை மறந்து விடுகின்ற அந்த நிலைக்கு எங்களை கொண்டு செல்லக்கூடிய பயணங்களாக எங்களது பயணங்கள் அமையாது. எங்களது வாழ்க்கை அந்த இக்கட்டான சூழ்நிலையை நோக்கியதாக எங்களுடைய வாழ்க்கை மாறாது. அல்லாஹு தாலா தொடர்ந்து சொல்கிறான், இவ்வாறு அவனுக்கு நான் மாறிவிட்டால் அவன் கேட்கின்ற விடயங்களை நான் அவனுக்கு கொடுப்பேன். அவன் பாவ மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு நான் பாவ மன்னிப்பு கொடுப்பேன் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா கூறுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாங்கள் லேசாக நினைத்துவிடக்கூடாது. உபரியான அமல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் அவர்கள் கட்டாயப்படுத்தாத ஆனால் அவர்கள் செய்த சுன்னத்தான அமல்கள் என்பது இவ்வாறு மிகப்பெரியதொரு உன்னதமான நன்மையை எங்களுக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு விடயமாக எங்களுக்கு மாறும். மிகப்பெரிய அடைவுகளை நாங்கள் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை எங்களுக்கு எடுத்து தரும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த லேசான விடயங்கள் என்று நாங்கள் எந்த விடயத்தையும் கருதிவிட முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஹ்கிரன்ன ஃபில் மஅரூஃபி ஷைஆ, நீங்கள் எந்த ஒரு நல்ல விடயத்தையும் லேசாக நினைத்து விடாதீர்கள். நாங்கள் ஒரு விடயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா 2 கைகளை தந்திருக்கான், வலதொண்டு இடதொண்டு. நாங்கள் 2 கால்கள் எங்களுக்கு இருக்கிறது, வலதொண்டு இடதொண்டு. வலது கையால் சாப்பிட்டாலும் சாப்பிடத்தான் போகிறோம், இடது கையால் சாப்பிட்டாலும் சாப்பிடத்தான் போகிறோம். வலது கையால் குடித்தாலும் குடிக்கும், இடது கையால் குடித்தாலும் குடிப்போம். வலது காலை போட்டாலும் செருப்பு போடுபடும், இடது காலை போட்டாலும் செருப்பு போடுபடும். அப்போ ஏன் அல்லாஹு தாலா இந்த வழிமுறை எங்களுக்கு வைத்திருக்கிறான்? ரசூலுல்லாஹ் ஏன் இந்த வலதை முற்படுத்துகின்ற இந்த வழிமுறை எங்களுக்கு காட்டித்தர வேண்டும்? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் எங்கள் மீது கொண்ட அளவற்ற அருள், நிகரற்ற அன்பு என்பது நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா இதற்கு எந்த விதமான நன்மையும் இல்லாமல் வைத்திருக்கலாம். யாரும் கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ்வினிடத்தில் யாரும் கேள்வி கேட்பதற்குரிய அதிகாரம் இல்லாதவர்கள், யாருக்கும் அதிகாரம் கிடையாது. அல்லாஹு தாலா எதை ஒன்றை செய்தாலும் ஏன் செய்தாய் என்று கேட்க முடியாது. எதை ஒன்றை விட்டாலும் ஏன் விட்டாய் என்று கேட்க முடியாது. யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது ஏன் அல்லாஹு தாலா வலதுக்கு நன்மையை இறைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களது வாழ்க்கையில் எங்களுடைய மரணத்தின் பின்னால் உள்ள அந்த நீண்ட நெடிய முடிவற்ற வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு எங்களுக்கு நல்ல அமல்கள் தேவை, நன்மைகள் தேவை. அந்த நன்மையை அல்லாஹு தாலா சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழித்து கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை நடைமுறைகளில் ஏற்படுத்தி இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக சாப்பிடுகின்ற ஒரு விஷயம், ஆனால் அல்லாஹு தாலா ஏவி இருக்கிறான் என்று நாங்கள் அந்த சாப்பாட்டை வலது கையால் சாப்பிடுகின்ற பொழுது அது ஒரு வணக்கமாக மாறுகிறது. சாதாரணமாக குடிக்கின்ற ஒரு விடயம், இந்த இடது கையால் குடிக்க போகிற நேரம் அல்லாஹு தாலாவுடைய ஏவல். அல்லாஹு தாலா இதனை வலதை முற்படுத்த கண்ணியப்படுத்தி இருக்கிறான். ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில் வலதை முற்படுத்தி இருக்கிறார்கள். சாப்பிடுகின்ற பொழுது, குடிக்கின்ற பொழுது வலதை முற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே நான் ரசூலுல்லாவை நேசிக்கின்ற ஒருவனாக நானும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நானும் வலதை முற்படுத்த வேண்டும் என்ற அந்த நீயத்தோடு நாங்கள் செய்கின்ற பொழுதோ அந்த செயல் என்பது வெறும் சாப்பாடு தான், வெறும் குடிநீர் தான், வெறும் குடிபானம் தான். ஆனால் அங்கே அது நன்மையான செயலாக ஒரு வணக்கமாக மாறுகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, லேசாக எங்களுக்கு கிடைக்கின்ற விடயங்களை எல்லாம் எங்களுடைய அலட்சிய போக்கின் காரணமாக, உதாசீனத்தின் காரணமாக நாங்கள் தட்டிவிட்டு சென்று விட முடியாது. அந்த நாளில் யாரும் எங்களுக்கு உதவியற்ற அந்த நாளில் நாங்கள் இருக்கின்ற பொழுதோ சுப்ஹான் அல்லாஹ், இந்த செயலை நான் செய்திருக்கலாமே என்று அந்த நேரத்தில் நாங்கள் அங்கலாய்த்தால் அதன் மூலமாக எந்த ஒரு பிரயோசனமும் எங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை. அன்புக்குரியவர்களே, எனவே எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை என்பது குறுகிய வாழ்க்கை, ஆனால் மிக பெருமதியான வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் எங்களுக்கு மிக பெருமதியானது. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எங்களுடைய அலட்சிய போக்கினால் கை நழுவி விட்டு அந்த நேரத்தில் உதாசீனப்படுவதால், நாங்கள் கவலைப்படுவதால் எந்த விதமான பிரயோசனமும் கிடைக்கப் போவதில்லை. எனவே அன்புக்குரியவர்களே, சுன்னத்தான விஷயங்கள், ரசூலுல்லாஹ் காட்டி தந்த அவர்களுடைய வழிமுறைகள் என்பது மிக உன்னதமானவை. கடமையாக்கப்பட்ட அந்த கடமைகளுக்கு அப்பால் அந்த சுன்னத்தான விஷயங்களை, உபரியான அமல்களை செய்வதென்பது எங்களுக்கு அல்லாஹ்வின் நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விடயம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து நடந்து கொள்ள வேண்டும். அதிலும் முக்கியமாக ரசூலுல்லாஹ் தனது வாழ்க்கையில் மிக முக்கியத்துவப்படுத்திய இடதை விட அவர்கள் வலதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எல்லா சந்தர்ப்பத்திலும் அந்த வலதை முற்படுத்துவதையே விரும்புபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஹதீஸின் மூலமாக அறிகிறோம். எனவே நாங்களும் அந்த வாழ்க்கையை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள் போலவே நாங்களும் எங்களது வாழ்க்கையின் செயற்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு வாழ்ந்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.